கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்மளோடு கூட வார்த்தையின் வழியாக இடைப்படுவாராக. பல காரியங்களை தேவன் நம்மளுக்கு விலைக்கு காமிப்பார். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு கூட நம்ம இந்த வசனத்துக்காக காத்திருப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா நமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு நாம் அந்த செய்திக்குள்ளாக நம்ம வார்த்தையை பார்க்க போகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளுக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்துல பல வாருங்கள் இருக்குது. நான் பார்த்தேன், வாருங்கள் பார்க்கும்போது நிறைய இருக்குது. எனக்கு அதில் ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே இந்த தலைப்பை கொடுத்தே தான் ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வாரமாக பேசிகிட்டே இருந்தாங்க, வாருங்கள் அப்படிங்கிற தலைப்பில். அப்போ நான் கூட என் மருமகிட்ட சொல்லும் பொழுது வாருங்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை கூட அவர்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், ஒரு வசனம் கூட. ஆனால் அவளுக்கு தெரியாது, நான் இதை தான் செய்து கொடுக்க போகிறேன், அவளுக்கு தெரியாது. அந்த வார்த்தையை கூட அவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பார்த்தா கண்கார்டன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய வாருங்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய அதில் தெரியுது. எனக்குமே ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ஆட்கள் சொன்னேன், இப்போ நான் செய்திக்கு நீங்கள் வார்த்தை தந்துட்டீங்க, ஆனால் அதுக்குடைய அந்த காரியங்கள் ரத்தின சுருக்கமாக சொல்லணும் ஜனங்களுக்கு. எனக்கு எப்படியாவது சில வெளிச்சங்களை காமிச்சித்தாங்க, வார்த்தையை எனக்கு விளக்கித்தாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தேவன் தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் தொடர்ந்து பேச கற்றுக்கு உதவி செய்வாராக. நம்ம இதுக்கு ஆதாரமாக வேதத்தின் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 11:4. ஹல்லேலூயா. நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார். ஹல்லேலூயா. இங்க ஒரு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எதை விலைக்கு காமிக்கிறது? இந்த இடத்துல பின்னும் அவர்கள் நம் பூமியில் எங்கு சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு பேரை உண்டாக்க நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? வானத்து அளவில் உள்ள ஒரு சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்ட வாருங்கள் சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த காரியம் நம்மளுக்கு எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, நோவா காலத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் டிராவல் பண்ணுறாங்க. அந்த டிராவல் பண்ணி வருகிற காலகட்டங்களில் இந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் நம்ம ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல வாழுவோம், அதுக்காண்டி நமக்கு ஒரு சில காரியங்கள் வேணுங்கிறதுக்காண்டி ஒரு சில ஆயத்தங்களை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளை நடத்திட்டு வந்தது யார் அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல மறந்துருக்காங்க. அந்த இடத்துல மறந்தாங்களா இல்லைன்னா அது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரே இடத்துல இருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஒரு கோபுரங்களை கட்டலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு பேர் உண்டாக்கேன்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மள சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய பராக்கிரமம், நம்மை சார்ந்த என்னென்ன காரியங்களுக்கோ அதில் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கோம்னா, நிறைய இடங்களில் அதில் ஊழியக்காரங்களும் இருக்காங்க, அதில் விசுவாசிகள் இருக்காங்க, சன்மார்க்கங்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்படி சில வேளைகளில் நம்மையே சார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தேவனை மையப்படுத்துகிற காரியத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நிறைய பேர் அதுலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒரு பக்தியாக வாழ்கிறவங்களாம் உண்டு, சில ஆட்கள் அப்படி இருக்கிற காரியங்களும் உண்டு. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த பெயர் புகழ் எல்லாம் கர்த்தருக்கு மட்டும்தான். அதனால தான் பவுல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை குறித்தே நாங்கள் என்ன செய்வோம், மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு தான் நம்ம புதிய ஏற்பாடுலாம் நிறைய நம்ம அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த அடிப்படை கருத்துப்படி நம்ம பார்க்கும் பொழுது எரேமியா 17வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எரேமியா 17:5 என்ன சொல்லியிருக்க, மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் எனது அப்படிங்கிற காரியம்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாம்? அவங்க சபிக்கப்பட்டவங்களாம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம அவ்வப்போது நம்மளே அறியாதபடிக்கு சில மாம்சங்களை புயபலமாக்கி கொள்கிறோம். அப்படி தானே? உண்மை தானே? உலகத்தினுடைய மாம்சங்களாக இருக்கலாம், நம்மளுடைய அறிவு கூட ஒரு மாம்சம் தான். எனக்கு இருக்கிற அறிவு போதாதா, எனக்கு இருக்கிற பராக்கிரமம் போதாதா, எனக்கு இருக்கிற தைரியம் போதாதா, எனக்கு இருக்கிற பணம் போதாதா, எனக்கு இருக்கிற ஆள் பலம் போதாதா, எனக்கு இருக்கிற உறவுகள் போதாதா, இப்படி சொல்லி சில மாம்சங்களை நாம் என்ன செய்கிறோம்னா புயபலம் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையான ஒரு காரியம்தான்.
ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனுடைய சமூகத்தில் சற்று நம்மளை ஆராய்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட கேட்டகரியில் நான் இருந்தால் தயவு செய்து என்னை மாற்றுங்க. எப்படினாலும் சொல்லிடுவோம், நான் அந்த இடத்துக்கு போனேன்ல, நான் இல்லை நான் இருந்தா அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை அறியாத வார்த்தைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விடுதலை பெறணும். அப்படி தானே தேவனுடைய சமூகத்தில் சொன்ன, ஆண்டவரே நான் அவ்வப்போது மாம்சத்தை புயபலமாக்கி கொடுக்குறேன், அவ்வப்போது சில சாபத்துக்கு ஆளாயிடுறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சு எனக்குள்ள ஒரு உணர்வு, எனக்குள்ள அப்பப்போ நான் எப்பெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறேனோ, என்னதுன்னு எப்பெல்லாம் ஒரு இடத்துல சொல்கிறனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு டியூப்லைட் மாதிரி அப்போ இருக்கிற காரியத்துலேருந்து எனக்கு வெளியில் வந்து அப்பப்போ ஒரு பவர், இது தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு உணர்வை தாங்கன்னு சொல்லி ஆண்டு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆண்டு வந்து ஒரு சில காரியங்களை காமிச்சு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நம்மளுடைய செய்தி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்லோகமான முறை, ரொம்ப கடினமாக இல்லை, ரொம்ப ஆழமாகவும் இல்லாமல் ஏதோ ஒரு அன்னன்னைக்கு நம்மளுடைய ஆத்துமாக்கு ஏற்ற விதமான ஒரு காரியங்கள் இருக்கும். நிறைய நேரம் அதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தானியேல் 4:3 பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா அதில் பாபில் 4:30 அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா, பாபிலோன் அந்த ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவி கொண்டது நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல உலாவை மட்டும் அவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் உலாவிக்கிட்டே இருந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்திற்காக, என்னுடைய மகிமையின் பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் சொல்றார். அப்படிதான் உப்பரிகள் மேலே போய் தாவீது உலாவினாரு. கடைசியில் பிரச்சனையாயிடுச்சு. உலாவிட்டு இருக்கும் போது கூட பிரச்சனை வருது. அதனால இந்த உலகத்துல பாவம் எந்த வழினாலும் வரும். வெடிப்பாக இருக்கிறது நாம தான். ஹல்லேலூயா. நாம ரொம்ப வெடிப்பா இருக்கோம் தேவனுடைய சமூகத்துல. உடனே அந்த இடத்துல சொன்ன உடனே என்ன ஆயிட்டாரு, மிருகமா மாறிட்டார். நகம்லாம் வளர்ந்துட்டு முடியெல்லாம் முளைச்சிட்டு அவர் மிருகமாய் மாறிட்டார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இன்னைக்கு அப்படிலாம் இருந்தால் இந்த இடத்துல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தாடி முளைச்சி கையெல்லாம் நகமெல்லாம் முளைச்சி அப்படி நிறைய பேர் இருக்கும். அப்போ பெருமை வரும்போதெல்லாம் நம்ம நினைக்கணும், எனக்கு முடி முளைச்சிட்டு, எனக்கு நகம் முளைச்சிட்டு, நான் ஒரு குரங்க மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு கரடி மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு சிங்கத்தை போல இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவுகள் எல்லாருக்கும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபையின் காலத்தினால யாரும் சிங்கமாக மாறாமல் இருக்கிறோம், யாரும் கரடியாக மாறாமல் இருக்கிறோம், குரங்காக மாறாமல் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நிறைய ஹோமோசேப்பியன்ஸ் இருக்கும். அப்படி தானே ஆதிகால கற்கால மனிதர்களைப் போல நிறைய பேர் இந்த இடத்துல என்ன செய்வோம், காணப்படுவோம். ஆனால் இன்னைக்கு அந்த கிருபையாக அதெல்லாம் நம்மளுக்கு அப்பப்போ தட்டி விட்டு ஆனால் ஒன்று மட்டும் நினைக்க, ஆண்டு ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா எவ்வளவோ பாவம் செய்யணும், எவ்வளவோ அக்கிரமம், ஆனாலும் நம்மளை பார்த்து அப்பப்போ இப்போ அப்பப்போ உணர்த்தி கொஞ்சம் திருந்து, கொஞ்சம் மனம் திருந்து, கொஞ்சமாக சொல்லி அதுக்காக நம்ம நல்லா ஆண்டவரை நினைச்சிருந்தோம். ரொம்ப நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவருப்பா. ஆனால் கண்டிப்பாக நரகம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. தரக்கூடாத அளவுக்கு நம்ம உணர்வோடு கூட நம்ம ஜீவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் விழிப்போடு கூட நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளக்கூடிய அந்த காரியம் எனக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் கணவருக்குள்ள, எங்கள் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வப்போது என்னுடைய சமூகத்தில் இந்த காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய சங்கீதம் 20:7 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் ஆண்டவரை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் உண்மை. இதைத்தான் நம்ம சொல்லணும். எல்லா நாட்களிலும் நான் ரதங்களை குறிக்க மாட்டேன், நான் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என் ஆண்டவரை மாத்திரம், என் கர்த்தரை மாத்திரம், பாவத்திலிருந்து என்னை தூக்கிய தேவனை மாத்திரம், சாபத்திலிருந்து என்னை மீட்ட தேவனை, என்னுடைய ஆபத்தில் என்னோடு கூட இருந்த தேவனை, என்னுடைய வியாதியில் என்னோடு கூட இருந்த தேவனை, நரக ஆக்கினிக்கு என்னை மீட்ட தேவனை மாத்திரம் குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல அடி ஆழத்துல அது நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, அது ஆழமாய் பதிந்திருக்கணும். நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 16 நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பை கொண்டு போய் பார்வோன் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. எப்போ சிறைச்சாலையில் இருந்து கூட்டிட்டு போய், எதற்காக? அந்த தரிசனத்தை சொன்னதுனால ஒருத்தர் இழந்த பதவியை திரும்ப பெற்றுக்கொண்டான். அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்த உடனே அந்த தரிசனத்தை குறித்த காரியத்தை அந்த மனிதன் சொன்ன உடனே ராஜா சிறைச்சாலையிலிருந்து அவனை அழைச்சிட்டு வர சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். உடனே ராஜா கிட்ட வந்த உடனே ராஜா சொல்றாரு, நீ விசேஷமான ஒரு ஆவியை பெற்றவனாமே அப்படிலாம் அவர் கேட்கும் பொழுது, ஆமாப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபையில ஆண்டு தந்திருக்கிறாரு, நீங்க தான் என்னை தப்பா புரிஞ்சு சிறைச்சாலையில போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் அமைதியா இருந்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உடனே ராஜா கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை,
பார்வனுக்கு அப்பொழுது யோசிப்பு பார்வனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொன்னார்? நான் அல்ல, தேவனே பார்வனுக்கு மங்களகரமான ஒரு உத்தரவை அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வெறும் சாதாரண மனுஷன் தான், என்னால ஒண்ணும் முடியாது. நான் ஒரு அடிமை, என்ன ஒரு கைதியா தான் நீங்க சிறைச்சாலையில வச்சிருக்கீங்க. என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் உங்களுக்கு நல்ல உத்தரவு தருவார், என்னால கிடையாது. அந்த இடத்துல நான் எனது அப்படிங்கிற காரியத்தை அவர் கொண்டு வரல. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அன்னைக்கு அந்த பார்வோன் தேசத்துல ஒரு பிரைம் மினிஸ்டராய் மாற முடிஞ்சது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னா கூட இந்த மாம்ச உயர்பலம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த மாம்ச உயர்பலம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஆராயும். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும்ப்பா, எங்க குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் லெவல் உயர்த்தப்படணும்ப்பா, நாங்க இன்னும் நாங்க நினைச்ச லட்சியத்தை நாங்க அடையாம இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டோட நீங்கள் கேட்கணும், இன்னும் ஏதாவது மாம்சத்தை நான் புயபலமாக்கி கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட்ட கேட்கணும். அதே போல் நம்ம தானியல் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தானியல் கிட்ட வந்து அந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்வார், நீ வந்து நம்ம ஆண்டு இது தரிசனங்களால் சொல்லக்கூடிய ஒரு கிருபை உனக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது தானியலும் அப்படி தான் சொல்லுவார், தாழ்மையா நான் அல்ல, தேவனே நம்மளுக்கு உமக்கு அந்த வார்த்தைகளை கட்டையிடுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி தானே எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வார்த்தை தான். அப்போ இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் பல பரிசுத்தவான்கள் தன்னுடைய வெற்றியின் ரகசியம் எதில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க மாம்சத்தை புயபலமாக்கி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான கீழான நிலைமைகள், பலவிதமான பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நாம் நினச்ச அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டது ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை இன்னும் தாழ்த்துறேன். ஏதாயிலும் மாம்ச பொய்யபலம் இருக்கிறதா? ஏதாயும் என வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் எப்படி இருக்கிறேன்? எனக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? எனக்கு மாம்ச புயபலத்தை கொண்டவனாக நான் காணப்படுகிறேனா, இல்லை கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவளாக நான் காணப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்காவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட ஆண்டு நம்மளை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள, மனம் திரும்பி குணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. ரெண்டாவதாக வாருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாவது வசனம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7:9. 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்வது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாப்டர் தானே இது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். நிறைய மிஷனரி பெருவிழா ஊழியங்களுக்காக நடக்கிற மீட்டிங்லாம் இந்த காரியத்தை குறித்து நிறைய பேசுவாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிடுச்சு எலிசாவுடைய நாட்களில். அப்போது அந்த 4 குஷ்டரோகிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா பாளையத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா தீட்டு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஊருக்குள்ளே இருந்தாலாவது ஏதாவது வேஸ்ட்டு சாப்பாடு மிச்சம் வரும், அதை கொண்டு வந்து வெளியில் கொண்டு வாங்க, நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு வெளியில் வச்சுட்டு போவாங்க, ஏதோ ஒரு உணவு கிடைக்கும். இப்போ ஊருக்குள்ளேயும் பஞ்சம், மக்கள் சாப்பிடாம கிடக்குறாங்க. நம்மளுக்கும் இப்போ இங்கே எதுவுமே கிடைக்கல, நம்ம இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம், அங்கே போனாலும் சாக தான் போகிறோம், ஏதோ கொஞ்சம் வயிற்று பசியை ஆற்றிட்டாவது செத்துடலாம், சரி என்னதான் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு உள்ளே போகிறாங்க. கண்டிப்பாக போனால் சாவும், தீட்டு உள்ள வந்து என்ன ஆகும், ஆனால் சாவும், ஆனால் போய் தான் பார்ப்போம், எப்படியாவது ஜீவனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அந்த இடத்துல என்ன நடக்குன்னா, ஒருத்தருமே இல்லை. ஒரே கூடாரத்துக்குள்ளே போய் பார்க்க பொண்ணு வெள்ளி சாப்பாடெல்லாம் கிடக்கு, ஒரு கூடாரத்தில் ஆடைகளாக கிடக்கு, அப்படி என்னென்ன உலகத்துக்கு தேவையோ அத்தனை பொருட்களும் நிரம்பி கிடக்கு. இவங்க எவ்வளவுதான் ஒழிச்சு வைக்க முடியும், எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? 5 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு 10 இட்லி சாப்பிட முடியுமா? உள்ளே வச்சு அமுக்கவும் முடியும், பொம்மையாக உள்ளே வச்சு தச்சு அமுக்கிறதுக்கு. அவங்க பார்த்தாங்க, நல்லா திருப்தி ஆகியாச்சு, நல்ல சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு, தேவையெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் சொல்கிறாங்க, இது நல்லதில்லை, நம்ம செய்கிறது தப்பு, ஊருக்குள்ளே நிறைய கஷ்டப்பட்டு கிடக்கும், இது வேஸ்ட்டாக தான் போகுது, நம்ம ஊருக்காரங்களுக்கு நாம் உதவி செய்யலைன்னா என்ன செய்ய முடியும்,
எப்படியே யாரோ கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, இதை ஏன் நம்ம ஊருக்குள்ளே போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து அந்த காரியங்களை அறிவிக்கிறாங்க. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் பெற்ற இன்பம் வையகம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோன்னு சொல்றாங்க, மட்டும் கையை வைக்கணும் சொல்லுங்கப்பா. ஐயோ, ஒருத்தருமே கையை வைக்கணும் பண்ணிக்கீங்க. அர்த்தம் புரியலன்னு நினைக்கிறேன். அர்த்தம் புரியல. நான் திருப்தி அடைஞ்சா மட்டும் போதாது. நான் திருப்தியா இருக்கேன், என்ன சார்ந்தவங்களும் திருப்தியா இருக்கணும். அப்பெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு நாள் நான் பாவியா இருந்தேன், ஒரு நாள் பரதேசியா வாழ்ந்தேன், ஒரு நாள் கஷ்டப்பட்டேன், ஒரு நாள் தள்ளப்பட்டேன், ஒரு நாள் ஒதுக்கப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் விசாரிக்கப்படுறேன், இன்னைக்கு சேர்த்து கொள்ளப்படுறேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். இதெல்லாம் யாரால? என்ன கர்த்தரால. இது எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, யாரோ ஒருவங்க எனக்கு அவருடைய அன்பை சொன்னாங்க, நீ ஜெபின்னு சொன்னாங்க, நீ ஆலயத்துக்கு வான்னு சொன்னாங்க, நிறைய காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆக நிறைய நன்மையை நான் ஆண்டவருக்கு நான் பெற்றிருக்கிறேன். நான் பெற்ற அந்த நன்மையை, நான் வந்த வழியை, நான் கடந்து வந்த பாதையை அநேகருக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டம் தீருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வியாதியா கிடந்தேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. இன்னைக்கு டாக்டர் கைவிட்டுட்டாங்க, அவங்கள பார்த்து சுகமாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அழுதுட்டு இருக்காங்களாம், காதில் செய்தி விழுது. நான் வீட்டில் ஏசி போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உடனே அந்த செய்தியை யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களா, அந்த அக்காவுக்கு சுகம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம எந்திரிச்சு போய் அவங்களுக்கு போய் பார்த்து ஜபம் பண்ணிக்கிட்டு ஃபோன்லேயாவது கான்டாக்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை என்னால் சொல்ல முடியும். சரி தானே? அப்படி ஒரு காரியம் செய்யலாம். நிறைய பேர் கடனில் இருப்பாங்க, அப்போ அந்த ஆறுதலான காரியங்களை சொல்லலாம். அந்த கடன் பொருளாதார நெருக்கடி நான் எப்படி வெளியில் வந்தேங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நிறைய பேர் வீட்டில் பல குழப்பமாக இருக்கும், சமாதானம் இல்லாமல் இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள புருஷனுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அந்த வழியை நம்ம கடந்து வந்திருப்போம், போய் சொல்லலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதை செய்யலாம், அதை செய்யலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல எப்படி நம்ம இந்த குஷ்டரோகிகளை போல நம்ம நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? ஊழியம் செய்கிறதுக்கு உங்களை யாரும் பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு விடலை, இமயமலையில் போய் நீங்கள் நிற்கலை. இது நிறைய தீவிரவாதிகள் மத்தியில் துப்பாக்கியை பின்னாடி வச்சு நிற்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஊழியம் செய்யலை. சிறைச்சாலையில் கொண்டு உங்களை யாருமே போடலை. நீங்கள் அழகாக சுவிசேஷம் சொல்லலாம். இன்றைக்கி செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. நம்ம மத்தியில் மறைந்து போன தங்கராணி அக்காவுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருவாங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுருவாங்க. அவங்க எழுதி வச்சு அந்த ஃபோன் நம்பருக்கு வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவாங்க. அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போனதை ஒருத்தங்க சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறத ஒருத்தங்க தரிசனமாக பார்த்து சொன்னாங்க. நம்ம எப்படி இருப்போமா? நம்ம அப்படி காணப்படுவோமா? அற்பமாக நினைக்கிறோம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறோமே தேவனுடைய சமூகத்தில். ஒருத்தருக்கு கூட நம்ம இதுவரைக்குமே நான் ஒருத்தரை கூட நான் ஆண்டவரை பற்றி நிறைய சொல்லலை அப்படிலாம் நான் நினச்சேன். அன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வருங்கணும், ஜெபிங்க, தேசத்துக்காக திறப்பு நின்று ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் எதுக்காவது ஒரு காரியத்துக்காண்டி ஜெபிங்க. ஆண்டவருடைய காரியங்களுக்கு ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரை நான் எப்படியாவது நற்செய்தி சொல்லக்கூடியவளாய் காணப்படணும். நீங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக வேண்டாம், பயமாக இருந்துச்சுன்னா. நீங்கள் பைபிள்லாம் தூக்கி எல்லாம் தான் செல்லில் இருக்கு, தூக்கிட்டு போக வேண்டாம். சாதாரணமாக போங்க. அக்கால் அப்படி தான் போவாங்க. எந்த ஊழியத்துக்கு போனாலும் பைபிள் போட்டு போக மாட்டோம். வீடு சந்திக்கு போகிற ஊழியத்துக்கு ரோஜ் காலனி, பாத்திமா நகர், லைன் ஸ்டோன் இப்படிலாம் போகும்போது நாங்கள் பைபிள் கொண்டு போக மாட்டோம். அப்படி கொண்டு போகாமலே ஒரு ஆள் காரி துப்பிட்டாரு நம்ம முடிஞ்ச பேர் அமலாதான். ஆமாம், கேன்சர் பார்க்க போகுது. இனிமேல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்துக்கங்கெல்லாம் எச்சரிக்கைலாம் செஞ்சாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பைபிள்லாம் கொண்டு போகல. சாதாரணமாக அந்த சகோதரியை பார்க்குற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு. அப்புறம் கண்மணி, அவங்க மாப்பிள்ளை சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க குளிக்க கூட மாட்டாங்க, நாட்டமாக நாரும் அவங்க மேலே. ஏன்னா புருஷன் செத்ததுலேருந்து அவங்க குளிக்கல. அப்படிப்பட்ட இடத்துல போய் ஆண்டரை பற்றி சொல்லி இன்றைக்கெலாம் அவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்காங்க. அப்படி நிறைய பேர் உண்டு பார்த்துக்கோங்க. ஆகவே என்னுடைய சமூகத்தில் நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னா ட்ராக்ஸ் கொண்டு போகணும், நம்ம பைபிள் கொண்டு போகணும். அப்படி உங்களுடைய சாட்சி தான் ஊழியம். நீங்கள் கடந்து வந்த பாதையை சொல்கிறதா ஊழியம். இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒருத்தக்கிட்ட போய் ஸ்டடி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பேதுருலாம் போய் ஸ்டடி எடுத்தாரா? இல்லை. பவுல் ஸ்டடி எடுத்தாரா? இல்லை. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டருடைய ரட்சிப்பை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மறைச்சதுக்கப்புறம் அபிஷேகம் ஊற்றப்பட்டப்புறம் அவங்களுடைய லெவலே வேறு.
இன்னைக்கு நாமளும் அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு அந்த பாப்பா எப்படி ஒரு சாட்சி சொன்னா, எப்படி அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு நெருக்கத்தை நிற்பார். இதேமாரி நம்மளுக்குள்ள அந்த நெருக்கம் இருக்கிறதா ஆண்டுடைய சம்பவத்தை அவளுக்கு அவளுக்கு அந்த வாலிப பிரயத்தில் ஒரு நெருக்கம். இன்னைக்கு எனக்கு 60 வயசு 70 வயசு 80 வயசுலாம் ஆகுது. இந்த நெருக்கம் எனக்குள்ள காணப்படுகிறதா? இப்படி கேட்கக்கூடிய காரியம் எனக்குள்ள காணப்படுகிறதா? ஆண்டுடைய சமூகத்தில் இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சாலாம், இப்படி அப்படி வந்துச்சா, இன்னைக்கு சாட்சி சொல்கிறோம், அதை கேதர் பண்ணணும். அந்த சாட்சி எடுத்துக்கணும். இன்னைக்கு அவங்க அப்படி சாட்சி சொன்னாங்க, அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்களா, இன்னைக்கு ஒரு மெசேஜ், இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க பாருங்க, அந்த மெசேஜில் ஒரு சாட்சி சொன்னாங்க, அந்த மனுஷனுக்கு இப்படி நடந்துச்சா, அந்த மனுஷனுக்கு இப்படி நடந்துச்சா, இன்னைக்கு அவங்க ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்களா, இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களா. இதுதாங்க நற்செய்தி, இதுதாங்க நற்செய்தி. அதுக்காக நீங்கள் மண்டையை போட்டு எங்கேயுமே உடைக்கணும்லாம் கிடையாது, உங்கள் மூளையை கசக்கணும்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதை நற்செய்தி நான் யாருக்காவது சொல்லுங்கள். பால் பாக்கெட்காரன் போடுங்க, கீரைக்காரன் போடுங்கலாம் சொல்லுவாங்க, அது எல்லாரும் சொல்கிற உபதேசம் தான். நான் என்ன சொல்ல, ஜவுளி கடைக்கு போங்க, அங்கே போகிறீங்களா, அங்கே யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ரெகுலராக போகிறீங்களா, அந்த பிள்ளையை பிடிச்சி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு சுவிசேஷன் சொல்லுங்கள். அதுதான் நம்ம அம்மா செய்கிற ஊழியமாக. அதுதான் நானும் சில சமயத்தில் அப்பப்போ கேப்பில் அந்த ஊழியத்தை தான் நானும் செய்வேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு டீ கடைக்கு போய்ங்க, ஏதோ ஒரு கடையில் வடை சாப்பிட்றீங்க, லேடிஸ் தனியாக ஆப்புறாங்களா, லேடிஸை மட்டும் பிடிங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய அறுவடை உண்டு. அவங்க துக்கத்தெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் அநியாயத்துக்கு என் கண்ணுக்கு மாற்றவங்களாம் வேசித்தனம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அது என்னமோ தெரியல, எனக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒத்தே வராது. ஆனால் எனக்கு கண்ணில் அவங்க தான் மாட்டுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு 2-3 நாள் ஜோம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வைக்க மாட்டேன். அப்புறம் அவங்களை தேடிட்டு இருக்க நிலைமையாக தான் இருக்குது. ரங்கராணிக்காக தான் கடந்த நாட்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இனிமேல் இருந்து ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி அவங்களுக்கு கண்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கேயாவது போனீங்களா உங்கள் நம்பர் தாங்க, நான் ஜெபிக்கிறேன். அன்னைக்கு நம்ம நேற்று நைட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணேன், நீங்களாம் ஜெபம் பண்ண போய் தாங்க நாங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கோம் அப்படின்னு நேற்று நைட்டு ஒரு வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எத்தனை தொடர்ந்து ஞாபகம் வரும்போது ஜெபம் பண்ணதா, டெய்லி ஜெபம் பண்ணது கிடையாது. எனக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண ஜெபம், இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம்க்கா அப்படின்னாங்க. அல்லேலூயா. இதுதாங்க நற்செய்தி. இந்த குஷ்டரோகி பாருங்க, நம்மளே அந்த ஊருக்காரன் கவனிக்க மாட்டான், நமக்கு வந்து எச்சு சாப்பாடை போடுவான். அவன் செத்தா என்ன, அவன் உயிரோடு இருந்தா என்னன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இங்கே வந்தோம், நம்ம நல்லா இருக்கோம், சந்தோஷமாயிட்டு, நமக்கு திருப்தி ஆயிடுச்சு, இதை போய் உள்ளே போய் சொல்லுவோம். எங்கே போய் சொல்லுவோம்? பகைங்களுக்கு போய் சொல்லுவோம், பழிகாரனுக்கு போய் சொல்லுவோம், நம்மளை குற்றப்படுத்தலுக்கு போய் சொல்லுவோம், நம்மளை அற்பமாக நினைச்சவனுக்கு போய் சொல்லுவோம்னு போய் சொல்ல போனாங்க. அல்லேலூயா. வீட்டில் இருந்தவங்க தீட்டுன்னு ஒன்று தூக்கி பாளையத்தில் போட்டுட்டாங்களே, அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும், எதுக்கு நம்மளை வெறுத்தாங்களே எதுக்கு அப்படிலாம் அவங்க நினைக்கல, போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் வாருங்கள், நாம் போய் அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 குஷ்டரோகி பண்ணாங்க. அப்போதை பார்த்த வாருங்களில் வந்து எப்படி இருக்குன்னா, மாம்சத்தை புயபலமாக்கி கொண்ட காரியங்கள் அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா? இந்த வாருங்கள் நற்செய்தியை சொல்ல போவோம் அப்படின்னாங்களா, அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம உயிர்த்து ஆராயும். அடுத்து 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா. ஆலயத்தில் நிறைய நன்மை இருக்குமா, நிறைய நன்மை. நான் ஒரு கல்லை மண்ணையும் ஆராதித்துட்டு இருக்கிற நேரத்தில், தெய்வமல்லாத ஒன்றை நான் ஆராதித்து கொண்டு இருக்கிற நாட்களில் என்ன ஆண்டுக்குள்ளே வழிநடத்தும் பொழுது சர்ச்சுக்கு போவோம் அப்படி தான் கூப்பிட்டாங்க. ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க. அப்படி எப்படியே விடுவதற்குரிய ஒரு சூழல் உண்டானுச்சு. என்னை சர்ச்சுக்கு கூட்டு போனாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த சர்ச்சில் போய் உட்காந்து ஒரு பெரிய விஐபி மாநாட்டில் உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அல்லேலூயா. நம்ம சர்ச்சி மாதிரிலாம் அது கிடையாது. அதில் ஏசி கிடையாது, சேர்லாம் வயசானவங்க தான் உட்காரணும். அப்போ நான் வாலிப பிள்ளை, கீழே தான் உட்காரணும். அந்த இடத்துல வெறும் கிழியாத ஒரு பாய் தான், அந்த பாய் தான் போட்டிருப்பாங்க. அங்கே பெரிய லக்ஸுரியமாக அதில் இருக்காது, எல்லாம் ஒரு மிடில் இதில் இருக்கிற ஒரு இது கூட அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அங்கே தான் நான் சர்ச்சுக்கு போனேன். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு விஐபி மாநாட்டில் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்போனாலும் ஒரு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே நீங்கள் சொல்லணும், ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் கூட்டத்துக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கே கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு கிடைக்கிற ஒரு சமாதானம். அல்லேலூயா. நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணேன். அப்போது அந்த ஆலயத்துக்கு போனதுனால நான் இப்போ கூட அடுத்த ஜோம் பண்ணும்போது சண்டே சர்வீஸ் முடிஞ்சோன்னு சொல்லுவேன், எப்போ ஆலயத்துக்கு போனாலும் சொல்லுவேன், எப்போ இங்கே இருக்கிற நன்மையும் மகிமையும் எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே இருக்கிற மகிமையும் நன்மையும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் நான் வெளியில் வருவேன். அல்லேலூயா. நீங்களாம் எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியல, என்னை விட நிறைய கேட்டிருப்பீங்க நீங்கள். நான் கேட்டது என்னென்னா, இங்கே இருக்கிற மகிமை, இங்கே இருக்கிற நன்மை, இங்கே இருக்கிற ஆலயத்தின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களப்பா, அந்த இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயம் வந்து ஒரு பெஸ்டான ஒரு இடம். இந்த ஆலயத்தில் அநேக நன்மைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க.
ஒரு முடவன் குணமான இடம் எங்க தெரியுமா? ஆலயம் தான். பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த இடத்துல பேதுரு யோவான் போனாங்க. அங்க வந்து ஒரு பிச்சைக்காரன் பிறவியிலிருந்து சப்பானியா பிறந்தவன் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான். அல்லேலூயா. நம்ம சர்ச்சு வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரங்களும் அற்பமானவங்களும் நினைக்கக்கூடாது. அதுலேயும் சில மாணிக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நாம தான் சுவிசேஷம் சொல்ல மாட்டோம், அவ்வளோதான். சரியா? எப்படியும் அவங்களும் ரட்சிக்கப்படணும் சொல்ல வெக்கமாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் அங்கே நின்று அந்த முகங்களை பார்த்து இந்த முகங்களை காட்டி ஜோம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக கத்துற உங்கள் மூலமாக ஒரு அறுவடை அந்த இடத்துல உண்டு. அங்கே பாருங்க, என்ன பார்க்குறேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு நாமத்தில் எழுதுனாடா, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு கோடு தான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ அது ஒரு தாகம் இருக்கும் இந்த இடத்துல. அதே போல் பாருங்க, அண்ணால் ஆலயத்தில் தான் போய் ஜோம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஆலயம் நெருக்கடி, அவமானம், நிந்த தாங்க முடியல, ஏழனம், அற்பமாக என்னப்படுற காரியம், என்ன பண்ணேன்னு தெரியல. நேரம் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அங்கதான் போய் அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை உண்டு. ஆனால் அவங்க என் கூட ஜோம் பண்ண வரும்போது என்ன பண்ணுவாங்க, நெடு முழங்கல்ல நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. அவங்க யாரோ நான் யாரோ மாதிரி மாறிட்டு அவங்க ஆவிக்கு நம்ம ஆவிக்கு ஒத்து வரல. ஆனால் பாருங்க, அவங்க முழங்காலே தான் நிற்பாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் கிடையாது, வெளியே எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி அவங்க போயாச்சு. ஆனால் அவங்க முழங்கால் நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட முழங்கால் நிற்க முடியாது. நானே சப்பாடி போய் உட்காந்துருவேன். ஆனால் அவங்க அப்படி முழங்கால் நின்று ஜோம் பண்ணுவாங்க ஆலயத்தில். அப்போ எனக்கு அவங்கள பார்த்தா நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு எப்படி போகணும்னா, அக்கா என்ன உங்களால் சொன்னாங்க, ஒரு நபர் பேரை சொல்லி சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் ஒரு கிண்டலாக இருக்கும் இல்லையா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பார்த்தீங்களா, அதனால கேட்டேன். அப்படின்னு பார்த்தீங்களா, அதனால் ஏதோ சொல்லிட்டு இருக்கோன்னுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆலயத்தில் போய் ஜோம் பண்ணாங்க, நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். எப்போ அது சொல்லும் போது 2001 இருக்கும்னு நினைக்கிறேன். அதேலேருந்து நான் ஆலயத்துக்கு தனி ஜபத்துக்கு வந்துடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஏரியாவில் இருந்தால் வட்டப்பல் பக்கம் போயிடுவேன், இல்லைன்னா மிகாவேல் ஆலயத்துக்கு போயிடுவேன். இப்படி போய் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருவேன். அப்படி நிறைய காரியங்கள் ஜோம் பண்ணுவேன். அங்கே ஆத்மாக்கள் வந்து அதுக்கு ஆண்டரை பற்றி சொல்லுவேன். இப்படி நிறைய காரியங்கள் அந்த இடத்துல எனக்கு உண்டு. பெருமைக்காக அல்ல, நீங்களும் ஆலயத்துக்கு போங்க. நிறைய பேர் போறீங்க, போகாமலாம் கிடையாது. நீங்கள் மட்டும் போனால் போதாது, கூட இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் இந்த ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டுவாங்களேன், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் இவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், அமைதியாக இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க, நீ வேலை போட்டுக்கோ, நீ சேரை போட்டுக்கோ அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. அல்லேலூயா. அந்த என்கரேஜ் நீங்கள் அதை செய்யணும்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக இருந்துச்சான். அப்போ இன்னைக்கு நாம தேவனுடைய சமூகத்தில் இந்த வாருங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நம்ம என்ன செய்யணும், நம்மளை சார்ந்தவங்க, துக்கப்படுறவங்க, வியாதிப்படுறவங்க எல்லாம் கூப்பிடணும். எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சனகரிப்பும் ரொம்ப குக்கரிச்சிட்டு வர்ற அந்த நாட்களில் நிருபங்களை அவன் அனுப்பி விடுறான். அதில் வந்து தேவனை நிந்திச்சு நிறைய வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கும். உடனே இவர் என்ன பண்ணார்னா, அதை கொண்டு போய் ஆலயத்தில் போய் விரிச்சாருப்பான். விரிச்சு அவர் ஜோம் பண்ண அடுத்த கணமே ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வெளிப்பாடு உண்டாக ஆரம்பிச்சது. உடனே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நம்மளுக்கு அற்புதம் நடக்கணும்னா ஆலயம் தான். ஆலயத்துக்கு ஓடிடும். ஆலயம் தொழுவது சாலம் நன்றி. ஆலயம் இல்லாத ஊர்ல என்ன செய்யக்கூடாதான், குடியிருக்கவே கூடாதான். அதனால ஆலயம் இருக்கிற இடத்த பார்த்து வீடெல்லாம் கட்டுங்க. அல்லேலூயா. அப்படி ஆலயத்துக்குள்ள போய் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றவங்க நிறைய பேர் உண்டு. அதுவே இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை இந்த வாருங்கள் என்ற தலைப்புல தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆலயத்துக்கு போய் வாருங்கள், அப்பொழுது ஆலயத்துக்கு போய் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது என் இருதயம் மன மகிழ்ச்சியா இருந்துச்சான். மகிழ்ச்சி வேற, மன மகிழ்ச்சியா இருந்துச்சான். சண்டே சர்வீஸ்க்கு போகிற ஆட்கள் நிறைய உண்டு. சரியா? வீட்டில இருந்தே நாங்கள் ஆராதனையை பார்த்துக்கிறோங்கிற ஆட்கள் உண்டு. எதுக்கு போட்டு சர்வீஸ்க்கு போய்கிட்டு இந்த வெயில்ல அப்படிலாம் உண்டு. ஆனால் சண்டே சர்வீஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சரியா? கண்டிப்பாக ஆலயத்தை தொழுவோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. தானியேல் பலகனியை திறந்து வச்சு அந்த எருசலேமுக்கு நேராக உட்கார்ந்து தன்னுடைய ஜனங்களுக்காக ஆலயத்துக்கு போக முடியாது. ஆலயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திரும்பி. அதனால தான் சாமுவேல் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன சொன்னார்னா, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள்லாம் வரப்பொழுது அந்த ஜனங்கள் ஆலயத்துக்கு வர முடியலன்னா அந்த திசையை பார்த்து நிற்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அற்புதம் செய்யணும். ஆலயத்தில் வந்து பண்ணும் பொழுதெல்லாம் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும். எவ்வளோ அழகாக ஒரு லைன் போட்டு விடுறாரு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இதை பயன்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் அதே நம்ம இடத்துல என்ன செய்யறாருன்னா விரும்புகிறார். கடைசியாக என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆனா அவர் சொல்லிட்டார், நீங்க வாங்கப்பா நான் தந்துட்டேன்னு. நம்ம போயிட்டு
இப்போ சொல்லிட்டு வந்துடுறோம். அதனால தான் இன்னைக்கு இளைப்பாறுதலில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக காணப்படுறோம். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, இன்னையோட 10 கிலோ மூட்டையோ 20 கிலோ மூட்டையோ 100 கிலோ மூட்டையோ தெரியாது, இறக்கி வச்சிடுறேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய உங்களுடைய வேலை. சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அதனால வாருங்கள் என் பிதாவில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் அப்படிங்கிற தலைப்பு மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் கூட இடைப்பட்டாங்க. நாம அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த மாம்ச புயப்பலம் நமக்கு வேண்டியதில்லை. நமக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டுடைய நற்செய்தி சொல்லக்கூடிய அந்த வாருங்கள்ங்கிற தலைப்புக்குள்ள நம்ம கடந்து வரணும். அடுத்தபடியாக நம்ம ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நம்ம இருக்கணும். அடுத்து தேவனுடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைக்கிற அந்த தலைப்புக்குள்ளாக நம்ம காணப்படணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.